ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட 150 வருஷத்திற்கு முன்பதாக அமெரிக்க தேசத்திலே சார்ல்ஸ் ஃபின்னி என்ற ஒரு மனிதர் பெரிய ரிவைவலை கொண்டு வந்தார். ரிவைவல் என்றால் ஒரு மாபெரும் எழுப்புதல் என்று சொல்லும் பொழுது அநேகர் கூட்டம் கூட்டமாக மாஸ் கன்வர்ஷன், ஏராளமான பேர் கூட்டமாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சார்ல்ஸ் ஃபின்னி ஒரு நாள் ஒரு காட்டன் மில்லுக்கு வந்தார், ஒரு பருத்தி ஆலைக்கு வந்தார். அந்த ஆலையினுடைய மெஷின்களை பார்வையிடுவதற்காக வந்தார். அவர் அங்கே உள்ளே நுழைந்து அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தானே ஒருவர் தேம்பி அழ ஆரம்பித்தார். தன்னுடைய பாவங்களை உணர்ந்து அவர் அழ ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்தில் இன்னொருவர் அப்படி அங்கே இருந்த அனைவரும் அழ ஆரம்பித்தனர். தங்களுடைய பாவத்தை உணர்ந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தொடப்பட்டவர்களாக தங்களுடைய பாவத்திற்காக, ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனே, ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே, ஐயோ நான் என்ன செய்வேன் என்று அழ ஆரம்பித்தார்கள். அதை கேட்டவுடனே அந்த மில்லுடைய ஓனர் தன்னுடைய அலுவலகத்திலிருந்து வெளியிலே வந்தார். வெளியில வந்து இவர் சார்ல்ஸ் ஃபின்னியை பார்த்தா அவருக்கும் அந்த அழுகை வந்து விட்டது. ஐயோ, நான் உடனடியாகத்தானே அவர் சூப்பரிண்டெண்டரை கூப்பிட்டு மில்லை நிறுத்தி போடு, மக்கள் ஆவிக்குரிய காரியத்தை எடுத்துக்கொள்ளட்டும், ஆவிக்குரிய காரியத்தை தவிர இந்த மில் ஓடுவது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை என்று மில்லை நிறுத்த சொன்னார். அந்த சார்ல்ஸ் ஃபின்னி மில்லை சுற்றி பார்க்க வந்தவர் அங்கு ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டத்தை நடத்தினார் என்று சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே எழுப்புதல், பிரெஸ்பிட்டேரியன் எழுப்புதல், பாப்டிஸ்ட் எழுப்புதல், அசம்பிளிஸ் ஆஃப் காட் எழுப்புதல் என்று பலவிதமான மெத்தடிஸ்ட் எழுப்புதல் என்று எழுப்புதல்கள் நடந்தது. எழுப்புதல் என்றால் என்ன? மக்கள் பாவ உணர்வடைந்து தங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுப்பதுதான். அநேகர் கூட்டமாக இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்ததுனாலே மாபெரும் எழுப்புதல் அந்த நாட்களிலே நடந்தது. இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம், கூட்டங்களுக்கு போகிறோம், ஆராதனை செய்கிறோம், ஏராளமான காரியங்களை செய்கிறோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் என்று கேட்கும் பொழுது கஷ்டமா தான் இருக்குது. காரணம் என்ன? மக்கள் ஓடுவதெல்லாம் எதற்கோ ஓடுகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீர வேணுமே, தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள வருத்தங்கள் தீர வேணுமே, அதற்காக ஓடுகிற ஒரு பெரிய கூட்டம். எது முக்கியம்? ஒரு நாள் ஒரு சன்னியாசினிடத்தில் ஒருவர் கேட்டார், ஐயா, வாழ்க்கையில் என்னது முக்கியம்? அவர் சன்னியாசி சொன்னார், ஒண்ணுமே முக்கியம் இல்லையே, எல்லாமே போய்விட்டதே. அப்போ சன்னியாசி திரும்ப அந்த மனிதர்கிட்ட கேட்டார், அப்போ உங்களுக்கு என்ன முக்கியமா இருக்குது? ஐயா, எனக்கு இந்த வாழ்க்கையில் ஜீவன் தான் முக்கியம். இந்த ஜீவன் போச்சுன்னா என்ன? ஒண்ணுமே கிடையாது. இந்த ஜீவன் போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே கிடையாது. அதான் ஒரு வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? மத்தேயு 16:26 நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு அருமையான வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? பாருங்க, இன்னும் லூக்கா 9:25 இதையே சொல்லி இருக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது ஜீவன். பிரசங்கியில 9:4 நம்ம வாசிக்கிறோம், செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. ஒரு சிங்கம் நல்ல உயிரோடு இருக்கும்போது, ஜீவனோடு இருக்கும்போது பக்கத்தில் யாரும் போக முடியாது. ஆனால் அதே சிங்கம் செத்து போயிடுச்சுன்னா ஒரு பூனை போய் அதனுடைய மீசையை பிடிச்சு இழுத்துட்டு வந்துடும். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையில் மனுஷனுக்கு என்ன முக்கியம்? இன்றைக்கு எது முக்கியம்? நமக்கு எது முக்கியம்? ஜீவனுக்கு ஈடாக மனுஷன் என்னத்தை கொடுப்பான்? நாம பலவிதமான காரியங்களை முக்கியப்படுத்திக் கொள்கிறோம் இன்றைக்கு வாழ்க்கையில். we have so many things to give importance. ஆனா வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான காரியம் உங்க லைஃப். Life is more important than anything in this world.
ஸ்டீவ் ஜோப்ஸ் என்று அமெரிக்க தேசத்திலே பெரிய கம்ப்யூட்டர்லே அல்லது டெக்னாலஜியிலே பெரிய சாதனை படைத்த மனிதர். அவர்தான் அந்த ஆப்பிள் கம்பெனியின் துணை நிறுவனர், co-founder of ஆப்பிள் கம்பெனி. அதில் தான் நமக்கு ஐபாட் வந்துச்சு, ஐபேட் வந்துச்சு, ஐபோன் வந்துச்சு, ஐவாட்ச் வந்துச்சு. இப்படி பெரிய புரட்சிகரமான டெக்னாலஜி நமக்கு கண்டுபிடித்து கொடுத்த அந்த மனிதர் 56வது வயசுலே அவர் மரித்து போய்விட்டார். அவருக்கு கேன்சர் வியாதி வந்தது, மரித்தார். அந்த நாட்களிலே அவர் பல யூனிவர்சிட்டி, அவர் வியாதியாக வீல் சேரில் இருக்கும் பொழுது பல யூனிவர்சிட்டியிலே போய் லெக்சர் கொடுத்தார். ஆண்டவரை பற்றி சொல்லலை, சும்மா லெக்சர் கொடுத்தார். அப்போ பேசும்போதெல்லாம் அவர் ஒரு தடவை சொன்னார், நான் இந்த உலகத்தில் நிறைய ரெகக்னிஷன் வாங்கியிருக்கிறேன், நிறைய பாராட்டுகள், நிறைய வெல்த், ஏராளமான பணம் பண்ணியிருக்கிறேன், கோடீஸ்வரனாக மாறிவிட்டேன். அதன் முகாந்திரமாக எனக்கு ஒரு பெரிய பெருமை. ஆனால் இன்றைக்கு மரண வாசலிலே நான் நிற்கிறேன். இவைகள் எல்லாம் அர்த்தமில்லாதவைகளாக போய்விட்டன, அர்த்தமே இல்லை. என்னுடைய புகழ் மேலே அதனோட ஒரு அர்த்தம் கிடையாது, இந்த செல்வத்தினால ஒரு அர்த்தம் கிடையாது, எல்லாவற்றையும் விட்டு விட்டு போகிறேன். ஒரு மனிதன் அமெரிக்க தேசத்தில் எந்த கோடீஸ்வரராக இருந்தாலும் அவர்கள் தானாகவே காரை ஓட்டிக் கொள்வார்கள், யாரும் டிரைவர் வைக்கிறதில்லை. அங்கே இவர் சொன்னார், நமக்கு கார் ஓட்ட வேண்டும் என்றால் ஒரு டிரைவரை வேலைக்கு அமர்த்தி கொள்ளலாம், நமக்கு ஆபீஸை நடத்த வேண்டும் என்றால் ஒரு மேனேஜரை வேலைக்கு அமர்த்தி கொள்ளலாம், பணம் சம்பாதிக்க வேண்டும், ஸ்டாக்குகளை விற்க வேண்டும் என்றால் நமக்கு ஒருவரை அதற்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் நம்முடைய வியாதியை சுமக்க வேண்டும் என்றால் ஒருவரையும் வேலைக்கு வைக்க முடியாது. அவர் மரிக்கும் பொழுது ஒன்றும் இல்லாதவனாக போகிறேன், என்னோடு கூட என்னுடைய ஞாபகத்தை மாத்திரம் கொண்டு செல்லுகிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மனுஷன் எதை சம்பாதித்தாலும் எதை சாதித்தாலும் அவன் கடைசியிலே வறுமையாக போக வேண்டும். தன் ஞாபகத்தை தான் அவர் கொண்டு போகிறான்னு சொன்னார். அது உண்மை. நம்முடைய ஆத்மா எல்லாம் இங்கே நடக்கிறது எல்லாம் நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். கடைசியில் நமக்கு தோன்றுவது ஒன்றே ஒன்றுதான். வேதம் என்ன சொல்கிறது, பின் என்ன சொல்கிறது? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அப்போ எது முக்கியம்? எது முக்கியம் உங்க வாழ்க்கையில? எது முக்கியம்? அநேக காரியங்களுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், பலவிதமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா நமக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. நம்முடைய we do not give importance for ourselves. We give importance for so many other things. ஏராளமான வேலைகளுக்கு சாதனை படைக்க துடிக்கிறோம். கல்லூரியிலிருந்து வருகிற மாணவர்கள் இன்றைக்கு எத்தனையோ விதமான காரியங்களை செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டுக்கு போக வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓட்டம் செய்ய வேண்டும், சாதனை படைக்க வேண்டும், விளையாட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இம்பார்ட்டன்ட் தான், அது முக்கியம்தான். ஆனா வேதம் சொல்லுது, இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்வது என்னவென்றால், எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான காரியம், ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்றைக்கு நீங்க எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? எதை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? மார்க் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு சொன்ன ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம் என்ற இடத்துல அவர் மக்களை பார்த்து உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ திமிர்வாதக்காரன், வியாதிப்பட்டிருந்த ஒரு மனிதனை அவருடைய நண்பர்கள் சுமந்து கொண்டு வந்து எப்படியாவது இயேசு கிறிஸ்து சுகமாக்கி விட மாட்டாரா என்று ஓடி வருகிறார்கள். ஆனால் இடமில்லை, கூரையை பிய்த்து கொண்டு உள்ளே அவரை தாழ இறக்குகிறார்கள். அதை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உடனே அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரே உள்ளத்தில்
கடவுள் மாத்திரம்தான் பாவங்களை மன்னிக்க முடியும். இவர் யாரு? அவங்களுக்கு எல்லாம் என்ன, இவர் சொஸ்தமாகணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே வேண்டியதில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாரு 2:9, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்வதோ எது எளிது? எது எளிது? கடவுளுக்கு எது எளிது தெரியுமா? படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்பது ரொம்ப எளிது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். காற்றே நில், நிற்கும். ஆனா பாவத்தை மன்னிக்கணும்னா ஆண்டவருக்கு சிலுவையை சுமக்க வேண்டியிருக்குது ஐயா. நம்முடைய பாவத்தை மன்னிக்கணும்னா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அவர் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழும்பி, அதற்கு அப்புறம்தான் அவருடைய மரணத்தினால் தான், அவருடைய உயிர்த்தெழுதலின் நாள் தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். அப்போ எது முக்கியம்? இன்றைக்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் ஓடுகிறாங்க. இந்திய கலாச்சாரத்தில் இந்த கோயில், அந்த கோயில், அந்த கோயில், இமயமலைக்கு போகணும், காசிக்கு போகணும், அங்கே போகணும், இது இந்திய கலாச்சாரம். இதே கலாச்சாரம் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள் வந்திருக்கிறதை பார்த்து எனக்கு வேதனை. மக்களுக்கு இயேசு கிறிஸ்து வேண்டாம், ஆனால் அவருடைய அற்புதம் வேணும். அற்புதம் வேணும். உபவாச கூட்டத்துக்கு போகிறோம், துதி ஆராதனைகளுக்கு போகிறோம், என்னென்னமோ கூட்டங்கள், பலவிதமான கூட்டங்கள், வல்லமை கூட்டங்கள். இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார் என்று சொல்லுகிற கூட்டங்கள் மிக அரிதே, மிக அரிதே. ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம் பேக், மிக அரிதே. நீ நரகத்துக்கு போக போகிறாய் என்று சொல்லுகிற பிரசங்கியார்கள் மிக அரிதே. பிரியமானவர்களே, எது முக்கியம் வாழ்க்கையில? எது முக்கியம்? எல்லாருக்கும் கஷ்டம்தான். இந்த உலகத்தில் கஷ்டப்படாத ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை காட்டுங்கள். தேவையற்ற ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை காட்டுங்கள். எனக்கு தேவைகளே இல்லை, எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனை கொண்டு வாருங்கள் பார்ப்போம். ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. எல்லாரும் தேவைகளின் மத்தியிலே இருக்கிறார்கள், எல்லாரும் பிரச்சனைகளின் மத்தியிலே இருக்கிறார்கள். உங்களுக்கு வேண்டியது என்ன? உங்கள் பிரச்சனைகள் மாத்திரம் தீர்ந்தால் போதுமோ? பிரச்சனைகள் மாத்திரம் தீர்ந்தால் அடுத்த பிரச்சனை வரும். இன்றைக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா அடுத்தது வரும். நமக்கு தெரியாத காரியம் இல்லை. இது முடியும், அடுத்தது வரும், அது முடியும், இது வரும். அப்போ இந்த பிரச்சனைக்காகவே கடவுளை நோக்கி ஓடி 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 அல்லேலூயா சொல்லி 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 கர்த்தர் பிரச்சனையை தீர்க்கிறவர். அவர் தீர்க்க மாட்டார் என்று சொல்லலாம். ஆனா எது முக்கியம் சகோதரனே? எது முக்கியம் சகோதரியே? ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு படம் அருமையான சகோதரர்கள் அனுப்பியிருந்தாங்க. அதில் பார்த்தா ஒரு துதி ஆராதனை, வித்தியாசமான ஒரு ஆராதனையில் அவங்க 4-5 பேர் பாட்டு பாடுறாங்க. எங்கே பாட்டு பாடுறாங்க தெரியுமா? ஒருத்தர் தோளில் செமந்திருக்கிறாரு, அடுத்தவர் மேலே உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடுறாரு. என்னையா வேடிக்கை! கிறிஸ்தவம் எங்கே போயிடுச்சு ஐயா, எங்கே போயிடுச்சு? நமக்கு கிறிஸ்து இன்றைக்கு வேண்டவே வேண்டாம். வேடிக்கை கூட்டங்கள் தான் வேணும். காரணம் என்ன? இது நமக்கு இன்பமா இருக்கிறது. அவர் அங்கு தலைகளை நின்று பாட்டு பாடுறது நமக்கு இன்பமா இருக்கிறது. ஒரு ஒரு பயபக்தி இல்லை, நமக்கு இன்பம். ஓட்டம், சாட்டம், குதிப்பு, ஆட்டம், சூட்டு, கோட்டு, இன்பம். அதுதான் காரணம். என்ன? நாம வருத்தத்தோடு இருக்கிற மக்கள் இங்கேயாவது போய் கொஞ்சம் ஆறுதல் அடைய மாட்டோமா? என்டர்டெயின்மெண்ட். சினிமா தியேட்டரில் டிக்கெட் எவ்வளவோ எனக்கு தெரியாது. ஒருவேளை 50 ரூபா இருக்கலாம், 100 ரூபா இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே கொடுக்கறத காட்டிலும் இங்கே கொடுத்து என்டர்டெயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறீங்க. வீட்டுக்கு போன உடனே உங்கள் பிரச்சனை அப்படியே இருக்குது. வீட்டுக்கு போன உடனே உங்கள் கவலை அப்படியே இருக்குது. வீட்டுக்கு போன உடனே உங்கள் பாரம் அப்படியே இருக்குது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்திற்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார். சும்மா போய் குதிச்சிட்டு ஏதோ பண்ணிட்டு வான்னு சொல்லல, என்னிடத்திற்கு வாருங்கள். சீரியஸ். திஸ் இஸ் வெரி சீரியஸ் இன் அவர் லைஃப். உன்னுடைய ஜீவன், உன்னுடைய ஆத்மா நஷ்டப்பட்டால் that is the greatest loss in your life. That is the greatest loss in your life. வேடிக்கையாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஜீவனையும் ஆத்மாவையும் வேடிக்கையாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை வேடிக்கை பொருளாகவே வைத்துக் கொண்டிருக்கிறோம். என்டர்டெயின்மெண்ட். எது முக்கியம்?
எது முக்கியம்? ஆராதனையா அல்லது உள்ளத்தை கடவுளுக்கு கொடுப்பதா? குதித்து குதித்து ஜெபம் பண்ணுவதா அல்லது உள்ளத்தை கொடுப்பதா? இன்றைக்கு கேட்டால் மக்களுக்கு ரொம்ப வருத்தம். இந்த மாதிரி செய்திகள்லாம் மக்களுக்கு வருத்தம். ஐயா, இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னால பிரசங்கம் பண்ணது ஐயா, இப்போ எங்களுக்கு வேண்டாம், இப்போ எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும். ஃப்ரீடம். ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு இஸ் கோயிங் டு கிவ் blessings in our life. blessings. பாருங்க, யோவான் 9ஆம் அதிகாரத்தில் வேத வசனம் சொல்லுகிறது, உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ இந்த மேய்ச்சல் வேணுமா அல்லது நாம இன்வென்ட் பண்ணுகிற மேய்ச்சல்? நாமளே புதுசு புதுசா கண்டுபிடிக்கிற தலைக்கு மேல இருந்து டான்ஸ் ஆடுகிற மேய்ச்சல் உங்களுக்கு வேணுமா? கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேச உங்களுடைய இருதயத்தை திறக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த உலகம் கேட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறது போல இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய கூட்டங்களும் கூட கேட்டை நோக்கி அநேக மக்களை நரகத்துக்கு நேராக இழுத்துக்கொண்டு செல்லுகிற கூட்டங்களாக மாறிவிட்டது. காரணம் என்ன? நம்முடைய இச்சையான எண்ணங்கள் தான். நம்முடைய எண்ணங்கள், நமக்கு அற்புதம் மாத்திரம் வேணும், இயேசு வேண்டாம், இயேசு வேண்டாம். ஆகையினால இன்றைக்கு பாருங்க, எது முக்கியம்? ஜீவன் முக்கியமா, ஆத்துமா முக்கியமா, அல்லது உங்க வாழ்க்கையில நன்மை நடக்கிறது மாத்திரம் முக்கியமா? பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்னார், 15ஆம் அதிகாரம் யோவான் 7ஆம் வசனத்திலே, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஓடி பல இடங்களுக்கும் ஓடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களை நோக்கி ஓடி வருகிறார், கர்த்தர் உங்களை நோக்கி தேடி வருகிறார். இதோ இந்த டெலிவிஷன் மூலமாக கர்த்தர் உங்களோடு தேடி வந்து பேசுகிறார். நீங்க எதேச்சையாக இந்த டெலிவிஷன் ஆன் பண்ணல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இன்றைக்கு உதவி பண்ணி இந்த செய்தியை உங்களை கேட்க வைத்திருக்கிறார். அப்போ நீங்கள் அவரின் நிலைத்திருக்கும் பொழுது எல்லாம் சொல்லலாம், நான் கடவுளோட தான் இருக்கிறேன், நான் கடவுளுக்கு பெரிய காரியம் செய்கிறேன். ஆனா உங்கள் உள்ளத்தை தொட்டு பாருங்க, எவ்வளவு நேரம் கடவுளோடு இருக்கிறீங்க, எவ்வளவு நேரம் கடவுளுக்காக உங்க நேரத்தை செலவு பண்றீங்க, உங்க உள்ளத்தை கடவுளுக்கு கொடுத்திருக்கிறீர்களா? That is the first question. அநேகர் அந்த நாட்களிலே பிதா கர்த்தாவே கர்த்தாவே எங்களுக்கு கதவை தரங்க, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. That is danger. That's very danger. ஒருவேளை இங்க பெரிய பெரிய ஊழியங்களை செஞ்சுட்டு, கர்த்தர் சொல்லாத ஊழியங்களை செஞ்சுட்டு, கழுத்து மேல உட்கார்ந்துட்டு டான்ஸ் ஆடுற ஊழியத்தை செஞ்சுட்டு அங்க போய் தட்டினா கர்த்தாவே கர்த்தாவே நான் உங்களை அறியேன், ரொம்ப மோசமான நிலைமை ஆகி போயிடும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய மனம் திரும்ப வேண்டும், மனம் புதிதாக வேண்டும், நம்முடைய மனம் கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்தை தான் பார்க்கிறார், நீங்க செய்கிற செய்கைகளை பார்க்கிறது இல்ல. நான் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறேன், பெரிய மினிஸ்ட்ரியை நான் கர்த்தருக்கு செய்கிறேன், அநேகரை ஞானஸ்நானப்படுத்தி இருக்கிறேன், அநேகரை கிறிஸ்துவ. Nothing doing. What is your heart? உங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்குது? உங்க உள்ளத்துல என்ன இருக்கு? இன்றைக்கு கண்ணீர் விட்டு, அந்த காலத்துல இருந்தது போல கண்ணீர் விட்டு இயேசுவின் சமூகத்துல அழுகிற கூட்டம் மிக குறைவே, மிக குறைவே. பஸ்லையும் கார்லையும் போகிற கூட்டங்கள், ஆனந்தமாக பாடிக்கொண்டு போகிற கூட்டங்கள் ஏராளம் ஏராளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எது முக்கியம்? எது முக்கியம்? பஸ்ல பாடி ஆடிக்கொண்டு போகிறது முக்கியமா? இயேசு கிறிஸ்து உங்களை மாற்றி நீங்கள் ஜீவனுக்கு ஏதுவான பாதையில் போவது முக்கியமா? இயேசு கிறிஸ்து always a blessing God. இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் முதல்ல உள்ள இருந்து தான் ஆரம்பிக்கணும், முதல்ல உள்ள இருந்து தான் ஆரம்பிக்கணும். பாருங்க, அங்க கொண்டு வந்த அந்த திமிர்வாதக்காரனை முதல்ல சொன்னார், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் இன்சைட்
then outside. ஆனா நிச்சயமாக கர்த்தர் அவுட் சைடும் உதவி செய்யத்தான் செய்வார். அவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். நம் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் தான். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் செய்கிறோமா? எது முக்கியம்? அவர் இந்த சரீரத்தின் கண்ணீரை துடைப்பது முக்கியமா அல்லது ஆவிக்குரிய கண்ணீரை துடைப்பது முக்கியமா? பிரியமானவர்களே, முதலாவது நீங்க தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடும் பொழுது எல்லாமே கிடைக்குமே. கர்த்தர் வேதம் என்ன சொல்கிறது? அவர் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராதபடி தன்னையே கொடுத்தபடியால், இயேசு கிறிஸ்துவை மற்றவைகளை கொடாதிருப்பது எப்படி? ஒரு கொஸ்டின் கர்த்தர் கேட்கிறார். that is a challenging question. மற்றவைகளை கொடாதிருப்பது எப்படி? he will certainly give. ஆனா do you have Christ? Did you cry any time before God for your sins? அந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால அந்நிய பாஷையில பேசல, குதிச்சு ஆடல, உருளல. அவங்க வசனத்தை கேட்டு அழுதார்கள், உள்ளத்தில் நொறுக்கப்பட்டார்கள். அவர்கள் மிஷனரிகளாக கடந்து வந்தார்கள். அதன் முகாந்திரமாக நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பொழுது, அப்போஸ்தலர்களே 1:8 நாம் என்ன வாசிக்கிறோம்? when the Holy Ghost has come upon you, ye shall receive power. வந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியான் உள்ள வரும் பொழுது பலன் பலன் பலன். துள்ளுறதுல காரியம்ல, அந்நிய பாஷை பேசி ஒண்ணுமே அடங்கி போறதுல காரியம் இல்ல, பலன் வரணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கு? you will be witnesses. நீங்க எனக்கு சாட்சிகளார். அதைத்தான் செய்தாங்க. கண்ணீரோட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால எல்லா தேசத்திற்கும், உலகின் நானா திசைக்கும் கடந்து சென்றார்கள். இந்தியாவுக்கும் வந்தார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக மாற அன்றைக்கு வந்த அந்த மிஷனரிகள் காரணம், அன்றைக்கு இருந்த அந்த எழுப்புதல் காரணம். மறந்துவிட்டோம், நாம் மறந்துவிட்டோம். காரணம் என்ன? நம்முடைய சரீர தேவைகளுக்காகவே சுற்றி சுற்றி அலைந்து ஆவிக்குரிய தேவையை மறந்துவிட்டோம். பிரியமானவர்களே, எது முக்கியம்? எது முக்கியம்? நாங்கள் கொஞ்ச நாள் மெக்சிகோ தேசத்திலே ஒரு ப்ராஜெக்டுக்காக இருந்தோம். அப்பொழுது ஒரு பார்க்கில் ஒரு கன்வென்ஷன் அரேஞ்ச் பண்ணினோம். ஒரு சர்ச் ஆஃப் காட் பாஸ்டர் எங்களுக்காக அந்த காரியங்களை செய்து ஒரு பார்க்கில் ஒரு நல்ல கன்வென்ஷன் கூட்டத்தை 2 நாட்கள் அரேஞ்ச் பண்ணினோம். அது மான்டரே என்று சொல்லுகிற ஒரு பெரிய சிட்டி, சென்னையை போல ஒரு பெரிய சிட்டி. அதில் ஒரு பல, அங்கே சென்னையில் மீனம்பாக்கம், ஆதம்பாக்கம், கோடம்பாக்கம், அப்படி நிறைய ஊர் இருக்குல்ல, அதே மாதிரி அங்கே பொய்ப்ளோ நொய்வோ என்று சொல்லப்படுகிற ஒரு சிட்டி. அந்த சிட்டியில் இதுவரைக்கும் யாரும் ஆண்டவருடைய செய்தியை பப்ளிக்காக போட்டதே இல்லை. ஒரு கத்தோலிக்கர்கள் குடியிருக்கிற அந்த இடம். அப்போ நோட்டீஸ் போட்டோம், வானொலி போட்டோம். நம்ம ஊர் மாதிரியே மக்கள் வந்தார்கள். பார்க்குக்கு வந்தவர்கள் எல்லாம் வந்தார்கள், நடந்து போகிறவர்கள் எல்லாம் வந்தார்கள். ஏதோ புதிதாக பேசுகிறார்கள் என்று வந்தார்கள். நல்ல பாடல் போட்டு நல்ல அருமையாக பாடினார்கள். ஒரு அருமையான சகோதரி, நான் ஆங்கிலத்தில் பேசுவதை ஸ்பானிஷில் மொழிபெயர்த்தார்கள். அற்புதம் நடக்க வேணுமே, இந்த இடத்துல என் அற்புதம் நடக்க வேணுமே. என்னுடைய உள்ளத்தில் வாஞ்சை, என்னோடு கூட உழைத்த அந்த பாஸ்டருடைய உள்ளத்திலும் வாஞ்சை, இந்த இடத்துல மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேணும். பலவிதமான பிரச்சனைகள், மதுபானம், போதை மருந்து, வியாதிகள், பலவிதமான பிரச்சனைகள். ஆனால் அதை காட்டிலும் எங்களுக்கு இதுதான் தாகமாக இருந்தது.
அன்றைக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். மக்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேனோ அத்தனை பேரும் யாருடைய கையும் மேலே எழும்பாமல் இல்லை. அத்தனை பேரும் கரங்களை உயர்த்தி எங்களுக்கு வேணும் கண்ணீர் சொரிந்தார்கள். அது அற்புதம் பிரியமானவர்களே. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு அற்புதம் செய்ய விரும்புகிறார். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால், இதுவரைக்கும் இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்தால், இப்பொழுதே ரட்சணியனால் இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ஆசீர்வதிக்கப்படக்கூடிய நேரம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, எனக்காக நீங்க சிலுவையில் மரித்தீங்க, என்னுடைய உள்ளத்தில் வாங்க, என்னை மன்னியுங்க என்று சொல்லுங்க. இந்த நிமிஷமே God will release you. இந்த நிமிஷமே உங்க போதை பழக்கம் போகும். இந்த நிமிஷமே பிசாசின் அடிமைத்தனம் போகும். இந்த நிமிஷமே வியாதிகளும் சுகமாகும். இந்த நிமிஷமே கர்த்தர் உங்களை எழுப்புவார், அற்புதம் செய்வார். உங்க வாழ்க்கை அநேகருக்கு உபயோகமாக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி மகத்துவமான காரியங்களை செய்ய ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய பிரச்சனைகள், பாடுகள், பிசாசின் தொல்லைகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே மாறி போவதாக. உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.